தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பாபிலோனில் குடியிருக்கும் சீயோனே தப்பி பிழைத்துக்கொள் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் குடியிருக்கின்ற, வேலை பார்க்கின்ற மற்றும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய செய்கைகள் நடத்தைகள் பாபிலோனில் உள்ள செய்கைகளைப் போல இருந்தாலும் நாம் அவர்களை விட்டு விலகி அவர்களுடைய நடவடிக்கைகளின்படி நடக்காமல் அவர்களுடைய செய்கைகளின்படி செய்யாமல் நாம் தனித்து பிதாவாகிய கர்த்தர் வேதாகமத்தில் என்ன கூறியிருக்கின்றாரோ அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவர்களிடமிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய கொள்கையை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நினைப்போம், இவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, இவர்கள் என்னுடன் வேலை பார்க்கின்றார்கள், எனது உறவினர்கள், இவர்கள் இப்படி வாழ்ந்து இந்த செய்கைகள் எல்லாம் செய்த பிறகும் அவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள், நாம் ஏன் இவர்களைப் போல இந்த செய்கைகளை செய்யக்கூடாது என்று நம் மனதில் நினைப்போம். அதற்காகத்தான் கர்த்தர் கூறுகின்றார், அவர்கள் எப்படியேனும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என் அன்பு மகனே மகளே, ஆனால் நீ அவர்களைப் போல் வாழக்கூடாது. உன் செய்கைகள் அவர்கள் செய்கைகளைப் போன்று இருக்கக்கூடாது. உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய உடைகள், உன்னுடைய அணிகலன்கள் மற்றும் உன்னுடைய எந்தெந்த செயல்களோ சொற்களோ உன்னுடைய எந்த ஒரு நிகழ்வோ அவர்களைப் போல் இருக்கக்கூடாது. நீ வேறுபிடிக்கப்பட்டவன், வேறுபிடிக்கப்பட்டவள், நீ எனக்கு உண்மையாயிருந்து அவர்கள் நடுவே வசித்தாலும் உன்னை விடுவித்துக் கொண்டு எனக்கு பிரியமாய் வாழ் என்று இன்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து நம்முடைய இனஜன பந்துக்கள் அல்லது உறவினர்கள் என்று அவர்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்தாலும் பேசினாலும் அவர்களைப் போல் நாம் வாழாமல் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் இதைத்தான் நம்மிடமும் நம் சந்ததிகளிடமும் எதிர்பார்க்கின்றார். அப்படி நாம் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைக்கும் பெற்று சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, நாங்கள் பாபிலோன் குமாரர்கள் அவர்களுடைய நடுவில் குறி இருந்தாலும் எங்களுடைய செய்கைகள் நடவடிக்கைகள் எங்களுடைய வாழ்க்கை முறையில் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், அவர்களை விட்டு விடுவித்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஏதேனும் அறிந்தோ அறியாமலோ எங்கள் அறியாமல் அந்த அவர்களுடைய செய்கைகளை பின்பற்றி இருந்தோமானால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். மனதார மன்னிப்பு கேட்கின்றப்பா, மன்னிங்க. எங்களுடைய செய்கைகள் அறியாததா இருந்தால் அதற்கு எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க, அதன் மூலம் கிருபையாய் இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.